ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் அடை தோசை காரசாரமான அடை எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். வாருங்கள், இதை காரசாரமாக எப்படி செய்வது என்று பார்த்து விடலாம். அதற்கு முன் இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம புழுங்குற அரிசி 1.5 கப்பும் பச்சரிசி 1/2 கப்பு எடுத்து தனியாக தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். அதோட நம்ம இஞ்சி புண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா கடலைப்பருப்பு 1.5 கப், துவரம்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், உருட்டுப்பருப்பு 1/4 கப், சிவப்பு மிளகாய் 4 போட்டிருக்கோம். இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். அப்புறமா நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே 9 பல் பூண்டையும், அப்புறமா தேவையான அளவு இஞ்சியையும், பெரிய சைஸ் இஞ்சியவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம அரிசி ஊற வைக்கும்போது அதிலே ஊற வச்சுக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு கடைசியில் நம்ம கடுகையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம அந்த மாவில் சேர்க்க போகிறோம். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு நம்ம அரைக்க போகிறதில்ல, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா 4 மணி நேரம் ஊறின அப்புறம் இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம அரிசி பூண்டு அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதை முதல்ல அரைச்சி, அதாவது அந்த பூண்டு சோம்பு இஞ்சிலாம் சேர்த்தோம் இல்லையா, அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறமா இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து குறை நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு இப்போ கலந்தாச்சு. இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அடையை சுட்டுடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கடாயில் இதில் வெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே அந்த கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு வெடித்தோடனே இதில் நம்ம அந்த கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கடுகு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதோட ஊற வைக்கவே இல்லை, தனியாக எடுத்து வச்ச கடலைப்பருப்பு இதை நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை அப்படியே எடுத்து அந்த மாவில் கொட்டிட போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடையை சுட்டுடலாம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நாம் இதோட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நாம் ஸ்டவ்வில் நம்முடைய வார்ப்பு தோசை கல்லை வச்சிடலாம். பாருங்கள், மாவு சூப்பராக இருக்குது. முதல்ல நம்ம கல்லை சூடு பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை தேய்ச்சி விட்டுலாம். அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இது லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நிறையலாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி எண்ணெய் விட்ருங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்ருக்கோம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓரங்கள்லாம் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுற போகிறோம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இது நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நாம் இதை எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று மறக்காமல் பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி தான் கல்லில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதனால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரங்களெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுற போகிறோம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அந்த கடலைப்பருப்புலாம் அங்கங்கே தெரியுது பாருங்கள். இது சாப்பிடும்போது புறக்குன்னு வரும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான அடை தோசை ரெடி. 2வது தோசை ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். கார சட்னியோடையும் நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். அந்த அடை தோசை அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட அந்த கடலைப்பருப்பு அங்கங்கே தெரியும். அதோட கடிச்சு சாப்பிடும்போது அடை தோசை அடி தூளாக இருக்குங்க. விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.